எப்படி இருக்கு? ஜெடி, கான் சிட்டி. அர்ஜுன் தாஸ் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் கான் சிட்டி. ஸோ இந்த படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து ஒரு 4 பேருடைய கதை. அவங்க வந்து ஃபேமிலி வந்து கஷ்டப்படுறாங்க. எந்த அளவுக்கு வந்து பணம் தேவை அப்படின்றது வந்து அது சீனை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க? அந்த தேவைக்கு என்னெல்லாம் விஷயம் வந்து அவங்க வந்து கெட்டது தெரிஞ்சு மூவ் பண்றாங்க. இப்படின்ற சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து எல்லாருமே தனித்தனியா இருக்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து மொத்தமா ஒரு இடத்துல வந்து ஜாயின் பண்றாங்க. அது எதனால அப்படின்ற ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காட்டுறாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சேர்ந்து அத எதனால ஒரு விஷயத்துக்காக அவங்க பண்ணாங்களோ, இப்ப செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா, அப்படியே கொண்டு போறாங்க. இந்த படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து லக்கி பாஸ்கர் அந்த படம் நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. மறந்திருக்க மாட்டீங்க. ஸோ அந்த படத்துல எனக்கு கொஞ்சம் அப்பப்போ ஞாபகம் வந்தது. ஏன்னா, அதுலயும் வந்து பணம் சம்மந்தப்பட்டது தான். இதுவும் பணம் சம்மந்தப்பட்டது தான். அதுல பணத்துல வந்து வேலை செய்ற இடத்துல பணம் கொஞ்சம் மாறும். ஸோ படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஆவரேஜா நார்மலா போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, ஓகே தான். மொத்தத்துல ஒரு படம் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆனா படம் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன்ல நல்லா கொஞ்சம் ஸ்பீடா கொண்டு போயிருந்தா சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்றது தான். ஏகு பாபு இருக்காரு. காமெடி பெருசா வந்து வைக்கல. ஆனா புதுசா ட்ரை பண்ணியிருக்காங்க அவர வச்சு. படம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டிமென்ட் சீன் இந்த மாரிலாம் வச்சு படத்த ரன் பண்ணியிருக்காங்க. படம் ஒன் டைம் வாட்ச் கண்டிப்பா பாருங்க. படம் பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு படத்துல மீட் பண்ணலாம்.